கெத்து காட்டுறதுக்கு டியூட் படத்தில் ஃபோனை சுற்றுற மாதிரி சுற்றினேன், கீழே விழுந்து உடஞ்சி 2500 செலவான வெத்தான கதையை தான் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி இன்னைக்கு காலையிலேயே போயிட்டு முடியை வெட்டிக்கிட்டு வந்துட்டோம். ஏன்னா வீட்டில் சம்மத்திட்டு முடி வெட்டாமல் இருக்கிறதுனால இன்னைக்கு போயிட்டு முடியை வெட்டிக்கிட்டு வந்துட்டேன். இந்த ஏர் கட்டிங் எப்படி இருக்குது? நமக்கான எப்பவுமே முடி நிறைய இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும். சரி கட் பண்ணிட்டேன், வீட்டில் திட்டினதுனால எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அப்புறம் வீட்டுக்கு வந்ததும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இன்னைக்கு வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஒர்க் அவுட்லாம் பண்ணிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு பொறுப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வேலை கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். அங்கே தான் ஒரு விஷயம் நடந்துச்சு. நம்ம இந்த வேலையில் இருக்கக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷனுக்காக செல்ஃபி எடுக்க சொல்லுவோம். நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வித்த காமிக்கிறன்ற பேரில் ஃபோனை சுற்றி கீழே போட்டு உடச்சிட்டா கரெக்டாக அந்த எட்ஜஸில் ஃப்ரண்ட் கேமராவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சிருச்சு. ஃப்ரண்ட்டில் சுத்த மாதிரி கேமராவே வந்து பார்த்தீங்கன்னா தெரியல, ஃபேஸே தெரியல, யாருன்னே சொல்லிட்டு தெரியாது. நானும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எப்படியோ ஃபோட்டோ எடுக்க ட்ரை பண்ணுறேன். வேலைக்கே ஆகல. நான் போயிட்டு தினைக்கும் ஒரு ரெஸ்டாரண்ட் வெளியே நின்றுருக்கு. அவங்க வர குறுக்குன்னு பார்க்குறாங்க. கடைக்கு வெஸ்ட்டு போயிடுங்க, எப்படி ஃபோட்டோ எடுக்கிறது எனக்கு தெரிஞ்சு லேட் ஆகிடும், அதனால் எதுக்கு தேவையில்ல வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு வெஸ்ட்டு போயிடுங்கன்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லிட்டேன். நானும் எடுக்கிற ஒரு 10 நிமிஷமாக ட்ரை பண்ணுற முடியல. அதுக்கப்புறம் நம்ம கிட்ட இருக்கவே இருக்கு இன்னொரு ஃபோனு. அந்த ஃபோனில் லாகிங் பண்ணிட்டு இந்த ஒரு ஆர்டரை கொடுத்துட்டு போதண்டா சாமின்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் சரி இப்படியே இருந்தால் டெய்லிலாம் ஓட்ட முடியாது, வேலைக்காவது ஃபர்ஸ்ட் ஃபோனை ரெடி பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஃபோனில் இருக்க இந்த ஸ்டோரேஜ்லாம் க்ளீன் பண்ணிட்டு அப்புறம் ஒரு சில விஷயத்துக்குலாம் ஆப் லாக் போட்டு கொடுத்துட்டு நானும் வந்து பார்த்தீங்கன்னா கடைக்கு கிளம்பிட்டேன். அங்கே தான் இன்னொரு பாயிண்ட் ஒன்று இடிச்சுது. ஏன்னா நான் ஏற்கனவே மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே மாற்றிருக்கேன். அது லோக்கல் கல்லில் கொடுத்து மாற்றினதுனால அந்த ஃபோன் டிஸ்பிளேவே சரியே இல்லை இத்தனைக்கும் இது வரைக்கும். சரி இப்போ தான் மறுபடியும் புதுசாக மாற்ற போகிறோம்ல, சரி அதனால் நல்ல கடையில் கொடுத்து மாற்றுவோம்னு சொல்லிட்டு எம்ஐ ஆத்தரைஸ்டு சர்வீஸ் சென்டர் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஒரு இடத்த காமிச்சது, அந்த இடத்துக்கு போயிட்டு பிரைஸ் அண்ட் டீட்டெயில் கேட்போம், நமக்கு அதெல்லாம் அஃபோர்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அங்கேயே கொடுத்து ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நானும் கிளம்பிட்டேன். ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு கேட்கல வந்து பார்த்தீங்கன்னா 2400 அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி ஒரு நிமிஷம் யோசிச்சு அஃபோர்டபுள் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு, ஏன்னா லோக்கலுக்குள்ள கொடுத்தா அது ஒரு மாதிரி டிஸ்பிளேவே நல்லா இருக்க மாட்டேங்குது. சரி நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சரி அஃபோர்ட் என்னால் மணி இருந்துச்சு, அந்த டைமில் இருக்கிற மணியெல்லாம் புரட்டி போட்டு கொடுத்தேன் நான். சரி மணி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு சொன்னேன். ஒரு 1 ஹவரில் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி நான் இன்னொரு வேலை இருக்குது அதை முடிச்சுட்டு வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு நானும் அங்கேருந்து கிளம்பிட்டேன். நெக்ஸ்ட் இன்னொரு இடத்துக்கு போகிறேன்னு சொன்னல, அதுதான் முக்கியமான இன்னொரு டிஸ்ட்டு. நாளைக்கு ஒரு ஈவெண்ட்டுக்கு ஒன்று போகிறோம், ஓகேவா? பசங்களாக ஃப்ரெண்ட்ஸாக போகிறோம். அதுக்கு போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிஃப்ட் மாரி ஒரு வாங்க போகிறோம். அந்த கிஃப்ட் வாங்குறதுக்கு என்ன தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 கடையில் வெள்ளி ஒரு காப்பு மாதிரி வாங்கலான்னு சொல்லிட்டு பிளான் போட்டு வச்சுருந்தானுங்க. என்னை தான் போயிட்டு ரேட்டு விசாரிக்க சொன்னானுங்க. எனக்கு வேறு தனியாக போயிட்டு அந்த மாதிரிலாம் பழக்கமே இல்லை. சரி ஃபர்ஸ்ட் டைம் போகிறோமா, தனியாக போயிட்டு ரேட்லாம் விசாரிக்கிறது ஒரு மாதிரி நர்வஸாக தான் இருந்துச்சு. சரி இதுவே நமக்கு ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு பண்ணலான்னு சொல்லிட்டு நானும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 கடையில் போயிட்டு ப்ரைஸ் அண்ட் டீட்டெயிலாம் கேட்டேன். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு குட்டி ஒரு அனுபவம் கிடைச்சது. அப்படியே கேட்டு முடிச்சுட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து ஒரு டீயை போட்டு குடிச்சிட்டு ஃபோனை வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு கலெக்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் கவலைப்படாதீங்க, மறுபடியும் சதற விட்டுருவோம் டியூடு மாரி. அப்புறம் இன்னி இடையில இந்த ஒரு அருமையான சன்செட்டை பார்த்தேன். ஆனால் என்னன்னு சொல்லிட்டு தெரியல, ஒரு 10 மணிக்கு மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எனர்ஜெட்டிக்காக இருந்ததா. சரி அதனால் நம்மளுடைய மெயினான யூடியூப் சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் யூடியூப் சேனல் தமிழ் எடிட் பண்ணிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட 12 மணி வரைக்கும் எடிட் பண்ணிட்டு இருந்தால் பார்த்துக்கங்களேன். நான் சம்பாதிக்கிறதெல்லாம் இதேமாரி தேவையில்லாத தண்ட செலவுக்கே போட்டுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2917 ரூபா வரைக்கும் செலவு பண்ணியிருக்கேன். இதோ போட்டிருக்கு பாருங்க என்னென்னலாம் செலவு பண்ணியிருக்கேன்ட்டு.